ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டென்சஸ் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்றத அதை வச்சு வாக்கியங்கள் சும்மா சிம்பிள் சென்டென்சஸ் எப்படி அமைக்கலான்றதை பார்ப்போம். பாஸ்ட் டென்ஸ்னால் பூத்கால், இப்போ நிகழ்காலம்னா வர்த்தமான் கால், எதிர்காலம்னா சாமானிய பவிஷ்ய கால் அப்படின்னா எதிர்காலம். அதில் சின்ன சின்ன வாக்கியங்களை எப்படி அமைக்கிறதுன்னு பார்ப்போம். அப்போ ஃபஸ்ட் பர்சன் மைங், நான். மைங் கல் ஆயா, நான் நேற்று வந்தேன். நான் வந்து கொண்டிருக்கிறேன். மைங் ஆ ரகாஹூன். நான் நாளை வருவேன். மைங் கல் ஆவுங்கா. நேற்று நாளும் கல் தான், நாளைக்கு நாளும் கல் தான். மைங் கல் ஆவுங்கா. நம்ம கடைசியில் முடிகிறத வச்சு நேற்றுன்னு சொல்கிறாங்களா நாளைன்னு சொல்கிறாங்களான்றதை நம்ம ஃபைன் பண்ணிக்கிறணும். நான் நாளை வருவேன். மைங்கல் ஆவுங்கா. நீ நேற்று வந்தாய். தும் கல் ஆயா. நீங்கள் நேற்று வந்தீர்கள் அப்படின்னா ஆக்கல் ஆயே. அதே மாதிரி தான் நீ நேற்று வந்தான்னு கேள சொன்னோம்னா தும் கல் ஆயி அப்படின்னு சொல்லணும். நீ வந்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னா தும் ஆ ரகாக. இது செகண்ட் பர்சன், நீ முன்னிலை. நீ வந்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னா தும் ஆ ரகாஹைங். அதவே கேள்னா ரஹீஹைங் அப்படின்னு சொல்லணும். இப்போ நீ வந்து கொண்டு இருக்கிறாயா அப்படின்ற மாதிரி கேள்வி சொல்கிறதுக்கு கியா தும் ஆ ரஹேஹோ அப்படின்றது. நீ வந்து கொண்டு இருக்கிறாயா அப்படின்னு கேள்வியாக கேட்குற போது கியா அப்படின்ட்டு கடைசியில் ஹோன் முடியணும். நீ வந்து கொண்டு இருக்கிறாயா அப்படின்னா கியா தும் ஆ ரஹேஹோ. நீ நாளை வருவாய். தும் கல் ஆவோகே. ஓ வந்துடணும். ஆவோகே அப்படின்னு நீ நாளை வருவாய்ன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ நீ நாளை வருவாய் அப்படின்னா தும் கல் ஆவோகே. மைங் பதாகும், எனக்கு தெரியும் நீ நாளைக்கு வருவாய் அப்படின்னு. தும் கல் ஆவோகே. நீ நாளை வா அப்படின்னு தும் கல் ஆனா அப்படின்னு சொல்லணும். இது நீ நாளை வான்னு நம்ம இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். அப்போ அதை தும் கல் ஆனா அப்படின்னு சொல்லணும். அவன் நேற்று முன்தினம் வந்தான் அப்படின்னா வக் பர்சோங் ஆயா அப்படின்னா அவன் வந்தான், நேற்று வந்தான் அப்படின்னு. நேற்று முன்தினம் வந்தான் அப்படின்னு. நேற்று வந்தான் போது வக் கல் ஆயா அப்படின்னு சொல்லணும். இது நேற்று முன்தினம்னும் போது பர்சோங் ஆயா. அவள் நேற்று முன்தினம் வந்தாள் அப்படின்னா வக் பர்சோங் ஆயி. அவர்கள் எப்படின்னாலும் சரி நேற்று முன்தினம் வந்தார்கள் அப்படின்னா வே பர்சோங் ஆயே அப்படிங்கும்போது இது மரியாதையாகவும் சொல்லணும். ப்ளூரல் ஃபார்ம்லேயும் அந்த ஏ வரும். வே பர்சோங் ஆயே. அவன் வந்து கொண்டு இருக்கிறான் ப்ரெசன்ட் டென்ஸ். வக் ஆ ரகாகை. வக் அவன். அதுவே அவள்னா ரஹீகை அப்படின்னு சொல்லணும். இது அவர் வந்து கொண்டு இருக்கிறார்கள் ப்ரெசன்ட் டென்ஸ். வே ஆ ரஹேகை. இதவே போய்கொண்டு இருக்கிறார்கள், அவங்க ஊருக்கு போய்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜா ரஹேகை அப்படின்னு சொல்லணும். படித்து கொண்டு இருக்கிறார்கள்னா பட் ரஹேகை அப்படின்னு. நம்ம வினைச்சொற்கள் பார்த்தோம், அதை வச்சு நம்ம இதில் சென்டென்ஸு மாற்றி போட்டு அமைச்சிக்கலாம். வக் கல் ஆயேகா அப்படின்னா நாளை வருவான் அப்படின்னா ஆயேகா. அவள் நாளை வருவாள். வக் கல் ஆயேகி. வருவாள்னும் போது கீ சேர்க்கணும் எங்கேயுமே. அவர்கள் நாளை மறுநாள் வருவார்கள். வே பர்சோங் ஆயேங்கே. வருவார்கள். பர்சோங் பர்சோங் ஆயா அப்படின்னா நேற்று முன்தினம்னு வந்துடும். இது நேற்று மறுநாள் அப்படின்னும் போது ஆயேங்கே அப்படின்னும் போது இது பர்சோங் அந்த பின்னாடி வர்ற வேர்ட்ஸை வச்சு நம்ம நேற்று முன்தினமா நாளை மறுநாளாக நம்ம கண்டுபிடிக்கணும். இது பர்சோங். நேற்று முன்தினமும் பர்சோங் தான், நாளை மறுநாளும் பர்சோங் தான். நம்ம நெக்ஸ்ட் வேர்டை வச்சு நம்ம அது நேற்று முன்தினமா நாளை மறுநாளான்றதை கண்டுபிடிக்கணும். வே பர்சோங் ஆயேங்கே. நாளை மறுநாள் வருவார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு
இன்று மழை பெய்ய போகிறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக 3 சென்டென்ஸுக்கும் தனித்தனியாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.